எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சிம்பிளா ஒரு ஸ்வீட் தான் செய்ய போறோங்க. ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு இல்ல பெரியவங்களுக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு எக்ஸலென்ட்டான ஸ்வீட் தான் இது. ஒரு அடிகனமான பேன் ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அதில் 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ண நைலான் ஜவ்வரிசி 100 கிராம் அளவு வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி ஊற வச்சதுனால ரொம்ப சீக்கிரமாவே வெந்துடும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறையவும் சேர்த்துற வேணாம். இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டு பாருங்க. இது போல நமக்கு லூஸாக இருக்கணும். சப்போஸ் வேகும்பொழுதே உங்களுக்கு தண்ணி குறைவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பாதி அளவு வேகும்பொழுது நமக்கு தெரியும். இன்னொரு ஸ்டவ்வில் சூடான தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச ஜவ்வரிசி 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், கலர் அப்படியே மாறுது. இந்த ஜவ்வரிசி எல்லாம் அப்படியே நமக்கு அந்த நடுவில் கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லைங்களா, டிரான்ஸ்பரண்டான ஒரு கலரில் மாறி வரணும். அது வரைக்கும் வேக வச்சுக்கணும். ஜவ்வரிசியோட சென்டரில் ஒயிட் கலராக நமக்கு தெரியக்கூடாது. அப்படியே ஃபுல்லாக ஒரு கண்ணாடி பால்ஸ் மாதிரி சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் ஜவ்வரிசியை நல்லாவே வேக வச்சுருங்க. இப்போ இந்த அளவு வந்த பிறகு சிம்மில் மாற்றிடுங்க. வேகிற வரைக்கும் ஒரு மிதமான தீயில வச்சுக்கோங்க. சிம்மில் மாற்றிட்டு 3 ஏலக்காவை இடிச்செடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்க்க போகிறோம். நம்ம ஜவ்வரிசி 100 கிராம் அளவு எடுத்தோம். அதே அளவு சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் இதில் சேர்த்துக்கோங்க. நெய் நம்மளோட விருப்பப்படி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவும் இந்த சர்க்கரை ஒரு கரெக்டான இனிப்பில் இருக்கும். நீங்கள் நல்ல தித்திப்பு சாப்பிடுவீங்கன்னா 1.25 பங்கு அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு இதே போல் கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் இலகலாக மாற ஆரம்பிக்கும். சர்க்கரையோட அந்த பச்சை மணம் மாறணும். அதுக்கு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கலந்து விட்டிங்கனாலே போதும். சர்க்கரையோட அந்த பச்சை மணம் மாறிட்டு ஒரு ஜீரா மாதிரியான பக்குவத்தில் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கலந்து வரும். பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப அழகாக தெரியும் அது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வந்துட்டுருக்கு. சர்க்கரை சேர்த்துட்டு அப்படியே விடக்கூடாது. கலந்து விட்டால் தான் அது கரெக்டாக வரும். இப்போ இந்த பக்குவம் வந்த பிறகு இதில் நான் ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். நீங்கள் வீட்டில் செய்யும்பொழுது கலர் சேர்க்காமலே செஞ்சுக்கலாம். நான் ஸ்ட்ராபெரி ரெட் கலர் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடுங்க. நீங்கள் பவுடர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் வீடியோக்கு செய்யறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஃபுட் கலர் நீங்கள் வேணான்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டில் அதை சேர்த்து கலந்து விட்டுட்டு இதில் நெய்யில் வறுத்த முந்திரி பாதாம் சேர்க்குறேன். மற்றபடி நட்ஸ் எல்லாமே உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை நட்ஸ் ஃப்ரூட்ஸ் விருப்பப்பட்டிங்கன்னா கூட அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எந்த அளவு சூப்பராக ஒரு அல்வா பக்குவத்தில் வந்துருச்சு. இதே போல் வீட்டில் ஜவ்வரிசி இருக்கும்போது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது ஜவ்வரிசி கேசரி தாங்க. இந்த ஜவ்வரிசி கேசரியை கோடை நாட்களில் பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஜவ்வரிசி குளிர்ச்சித்தன்மை அப்படிங்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே போல் இந்த ரெசிபி செய்யறதுக்கு மாவு ஜவ்வரிசி பயன்படுத்த வேணாம். நீங்கள் நைலான் ஜவ்வரிசியை இந்த பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா தான் இது போல் நமக்கு கிடைக்கும். மாவு ஜவ்வரிசி சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வேறு ப்ரொசீஜர். அதனால் நீங்கள் மாவு ஜவ்வரிசியில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது அப்படியே நமக்கு கரைஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். அந்த ப்ரொசீஜரே வேறு. நீங்கள் இதே ஜவ்வரிசியில் செஞ்சிங்கன்னா தான் இது போல் நமக்கு ஒரு அல்வா பக்குவத்தில் கிடைக்கும். இந்த ஸ்வீட்டை சூடாகவும் சாப்பிட்லாம், ஆறின பிறகும் சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்களும் அவசியம் இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.